வணக்கம் நண்பர்களே. ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூலை 2025ல குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்ப தவற விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் வருமா? வராதா? அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அதனால ஜூலை 2025ல நடக்க இருக்கின்ற குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, கடினமா உழைங்க. கடினமா உழைச்சு அந்த எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணுங்க. உங்களாலும் அந்த எக்ஸாம்ல 180 பிளஸ் கொஸ்டின்ஸ்க்கு ரைட்டா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ETW அகாடமி சேனல்ல நருந்தொகை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பாருங்க. பார்த்துட்டு 29ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடத்த போறோம். ஸோ நீங்க 28ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துட்டோம். 28ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கண்டிப்பா எழுதிடலாம். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நருந்தொகை பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டாபிக் சந்திப்பிழையை நீக்குதல். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சோ இது சிம்பிளான டாபிக்கா இருந்தாலும் இதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி வேணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல சந்திப்பிழைனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது இந்த சந்திப்பிழை சம்பந்தமான பாடங்கள் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கவர் பண்ண போறோம். 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இயல் 7ல இலக்கண பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, வல்லினம் மிகும் மிகா இடங்கள்னு ஒரு பாடம் இருக்கு. அதை நம்ம கவர் பண்ண போறோம் 100%. அதே போல 9th புது தமிழ் புக்ல பாடங்கள், அதாவது இயல்கள் 3 மற்றும் 4ல இலக்கண பாடங்கள் இருக்கு. வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடம் இருக்கு. அதையும் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அதற்கு பிறகு முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள்ல கேட்கப்பட்டிருந்த சில சந்திப்பிழை தொடர்பான கேள்விகளை நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? முதல்ல சந்திப்பிழைனா என்னன்னு பார்த்துடலாமா? ஏதோ ரெண்டு எழுத்துக்கள், ஏதோ ரெண்டு சொற்கள். இப்ப எடுத்துக்காட்டா நான் அந்த பக்கம் அப்படின்னு 2 சொற்கள் எடுத்துக்கிறேன். இந்த 2 சொல்லும் தனித்தனி சொற்களா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த 2 சொற்களையும் நான் ஒரு சென்டென்ஸ்ல எழுதுறேன்னு வச்சுக்கங்க. நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல எழுதுனேன்னா, இந்த அந்தங்கிற சொல் முதல்ல வரும், பக்கம்ங்கிற சொல் 2வது வரும். இப்படி வரும் பொழுது இந்த 2வது சொல் எந்த எழுத்துல தொடங்குதுன்னு பாருங்க. ப அப்படிங்கிற அந்த எழுத்துல தொடங்குது. ப வரிசை எழுத்துக்கள். பங்கிற எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்து எதெல்லாம் வல்லின எழுத்துக்கள்? கசட தபர வல்லினம். கசட தபர வல்லினம். சோ க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை, ர வரிசை. இதெல்லாமே வல்லின வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது என்ன சார் வரிசை? க மட்டும் இல்ல. க, கா, கி, கீ அப்படின்னு வருது இல்ல. கு, கு, கே, கே தான் க வரிசை எழுத்துக்கள். சோ இதுல டாவையும் ராவையும் விட்டுருங்க. ஏன் விடணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்களா? இதை விட்டுட்டா மீதி 4 வல்லின எழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன? கச, தப. சரிங்களா? சோ 2வதா வர எழுத்து இந்த கசதப அப்படிங்கிற வரிசையில தொடங்குனுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வார்த்தை இருக்குல்ல சொல்லு. அந்த சொல்லுக்கு பக்கத்துல ப வந்துச்சுன்னா இப்பு வரணும். க வரிசைனா இக்கு வரணும். த வரிசைனா இத்து வரணும். ப வரிசைனா இப்பு வரணும். ச வரிசைனா இச்சு வரணும். சரிங்களா? இப்படி இந்த வல்லின மெய் தோன்றுது இல்ல. வல்லின மெய்னா என்ன? மெய்னா மேல புள்ளி வச்ச எழுத்துன்னு அர்த்தம். வல்லின மெய் தோன்றுது இல்ல. இதுக்கு பேரு தான் வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு அர்த்தம். வல்லினம் மிகும் இடம்னு அர்த்தம். இப்ப இங்க அந்த பக்கம் இப்பு வர்றது மிக சரி. சரிங்களா? இப்பு வராம இருந்ததுன்னா தப்பு. சப்போஸ் இங்க இப்பு வரலன்னு வச்சுங்க, இது பிழைன்னு அர்த்தம். அப்ப 2 சொற்கள் சந்திக்கும் பொழுது வரவேண்டிய இந்த வல்லினமை வரலனாலும் பிழைதான். வரக்கூடாத இடத்துல வந்தாலும் பிழைதான். அதுக்கு என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? அது சொன்னான் அப்படின்னு வச்சுங்க. அது சொன்னான். இங்க இது என்ன வரிசை? ச வரிசை தானே இது. சோங்கிறது என்ன? ச வரிசை. நான் இங்க இச்சு போடுறேன்னு வச்சுங்க. இது ரைட்டா தப்பானா தப்பு. இங்க இச்சு வரக்கூடாது. சோ வரவேண்டிய இடத்துல வராம இருந்தாலும் தப்பு. வரக்கூடாத இடத்துல வந்தாலும் தப்பு. ஏன் சார் இங்க வரக்கூடாது? அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது ஸ்கூல் புக்ல இருக்கு, படிச்சிடலாம். புரியுதா நண்பர்களே? கசதப அப்படிங்கிற வரிசையில 2வது சொல் தொடங்கும் பொழுது
அதற்கு முதல் சொல்லுல அதுக்கு ஈக்குவலான மெய் எழுத்துக்கள் வரணும். ஓகேவா? அப்படி வர வேண்டிய இடத்துல வராம இருந்தாலும் தப்பு, வரக்கூடாத இடத்துல வந்தாலும் தப்பு. புரியுதுங்களா? அப்ப வல்லினம் எங்க வரணும்? வல்லினமே எங்க வரணும்? இத மாற்று வார்த்தையில எப்படி சொல்றது? வல்லினம் எங்க மிகணும்? வல்லினம் எங்க மிகக்கூடாது? அப்படிங்கிறத நம்ம முதல்ல படிச்சிடணும். படிச்சிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் 8th புக் ரொம்ப சிம்பிளா குடுத்திருக்காங்க. படிச்சிடலாம். இப்ப நான் என்ன சொன்னேனோ அதுதான் அந்த பேராகிராஃப்ல இருக்கும். சரி, எங்கெங்கெல்லாம் ஒற்று வரணும்? எங்கெங்கெல்லாம் மெய் எழுத்து வல்லினமை வரணும்? வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன? முதல்ல அந்த, இந்த அப்படிங்கிற சுட்டுத் திரிபுகள். முதல்ல சுட்டெழுத்துகள் என்னன்னு பார்த்துடலாம். சுட்டெழுத்துனா என்ன? ஒருத்தவங்கள சுட்டி காட்டுற எழுத்துகள், ஏதோ ஒன்ன சுட்டி காட்டுற எழுத்துகள் சுட்டெழுத்துகள். அ, ஈ, உ இந்த 3 தான் சுட்டெழுத்துகள். புரியுதுங்களா? சுட்டெழுத்துகளுக்கு பிறகு வல்லினம் மிகணும். எடுத்துக்காட்டா அ கூட்டல் பக்கம், அப்பக்கம், இங்க இப்பு வரணும். அப்பக்கம் அப்படின்னு வரணும். அதே போல இப்பக்கம் அப்படின்னு வரணும். இங்க இப்பு வரணும். அதே போல உப்பக்கம், என்னது உப்பக்கம், ஊழையும் உப்பக்கம் காண்பர், இப்பு வரணும். அப்போ சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். புரிஞ்சுதா? முதல் ரூல். இந்த ஆ தான் அந்தன்னு திரிஞ்சிருக்கு. திரிதல்னா என்ன? மாறி இருக்கிறது. பால் தயிரா திரிஞ்சுது இல்லையா? அது போல இந்த ஆ தான் அந்த அப்படின்னு திரிஞ்சிருக்கு. அதனால ஆங்கிறது சுட்டெழுத்து, அந்தங்கிறது சுட்டு திரிபு. ஈங்கிறது சுட்டெழுத்து, இந்தங்கிறது சுட்டு திரிபு. ஊங்கிற சுட்டெழுத்தை நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்ல. புரியுதுங்களா? உரைநடையில நம்ம பயன்படுத்துறது இல்ல. செய்யுள்கள்ல மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். திருக்குறள்ல உப்பக்கம்ங்கிற வார்த்தை இருக்கு. சரிங்களா? இப்ப நாம பயன்படுத்துறது இல்ல. அதை விட்டுருங்க. சோ அந்த, இந்த அப்படிங்கிற சுட்டு திரிபுகளுக்கு பக்கத்துலயும் வல்லினம் மிகும். அ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அந்த, இந்த அப்படிங்கிற சுட்டு திரிபுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் நண்பர்களே. எடுத்துக்காட்டு அந்த பக்கம். இப்போ வந்துருச்சா? இந்த கவிதை இப்ப வந்துருச்சா? இப்பவே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். அது அப்படிங்கிறது சுட்டெழுத்து தான். இதுங்கிறது சுட்டெழுத்து தான். இதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது. இதையும் தெரிஞ்சுக்கணும். படிக்கும் பொழுதே அப்படியே சேர்த்து படிச்சிட்டோம்னா ஈஸி. புரிஞ்சுக்கும் பொழுதே சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னது? அது ரொம்ப ஈஸி நண்பர்களே. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? அ, இ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அந்த, இந்த சுட்டுத்திரிபு இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அது இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அது சொன்னான் அப்படின்னு தான் சொல்லணும். அது சொன்னான் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ரைட். அதே போல இங்க பாருங்க. அதே போல இங்க பாருங்க. வினா எழுத்து எது? ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. என்னது? ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. எப்பக்கம், ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம், அங்கேயும் இப்பு வரணும். அங்கேயும் இப்பு வரணும். ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடியும் ஒற்று மிகும், அதாவது வல்லினம் மிகும். அதே போல இந்த ஏ தான் எந்தன்னு தெரிஞ்சிருக்கு. எந்தங்கிற வினா திரிபுக்கு பிறகும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எந்த திசை, எந்த கூட்டல் திசை, எந்த திசை. இந்த இத்து தோன்றி இருக்கா? வெறும் தோன்றல் விகார புணர்ச்சின்னு பேரு. எனிவேஸ், புணர்ச்சி எல்லாம் நமக்கு இல்ல. அதனால விட்டுருங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக மறைமுகமா இருந்தாலும் விட்டுருங்க இதெல்லாம். ஜஸ்ட் எந்த திசை, எந்த சட்டை. சா வந்திருக்கா? சாவுக்கு முன்னாடி இச்சு வந்திருக்கு பாருங்க. சோ நல்லா கேளுங்க. ஏவுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும், எந்தவுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். ஆனா எது, யாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏ அதுக்கு பின்னாடி, அதாவது ஏங்கிறது தான் வினா எழுத்து, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எந்த அப்படிங்கிற வினா திரிபுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எது, யாதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது 2வது விதி. 8th புக் ரொம்ப சிம்பிளா ஒரு 4 தான் 5 5 தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்கு? ஐ, ஆல், கு, இன் அல்லது இல், அது, கண். மொத்தம் 8 வேற்றுமைகள் நண்பர்களே. அதுல முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் இல்ல. 2வது வேற்றுமை உருபு ஐ, 3வது வேற்றுமை உருபு ஆலு,
4வது வேற்றுமை உருபு கு, 5வது வேற்றுமை உருபு இல்லு, 6வது வேற்றுமை உருபு அது, 7வது வேற்றுமை உருபு கண். எனக்கு ஸ்கூல்ல எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு அரங்கநாதனார். ஐயால் கு இல்லது கண், ஐயால் கு இல்லது கண். அது ஒரு வாய்ப்பாடு மாதிரியே நான் அப்போ மனப்பாடம் பண்ணது அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மாதிரி நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க. ஐயால் கு இன்னது கண், ஐயால் கு இல்லது கண் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ 2ஆம் வேற்றுமை உருபு எதுன்னு பாத்தீங்கன்னா ஐ. இந்த ஐ எங்க வெளிப்படையா வருதோ அங்க வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மழையை பார்த்தான், மழையை பார்த்தான். சரி, நான் எதுக்கு இப்படி எக்ஸாம்பிள் எழுதிட்டு இருக்கேன், இங்கேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்லா கேளுங்க. ஐ எங்க வெளிப்படையா வந்துருச்சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவோம். விரினா என்ன, தொகைனா என்னங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். விரி, விரினா என்ன தெரியுமா, வர வேண்டிய இடத்துல வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு விரி. தொகைன்னு ஒரு விஷயம் இருக்கு. தொகைன்னா என்ன தெரியுமா, வர வேண்டிய இடத்துல வராம மறைஞ்சு வந்தா அதுக்கு பேரு தொகை. வர வேண்டிய இடத்துல வராம மறைஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்ன, தொகை. புரிஞ்சுதா நண்பர்களே? நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. 2ஆம் வேற்றுமை விரி, விரினா என்ன, வெளிப்படையா வந்துருச்சுன்னா அங்க வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிக, தொகைனா என்ன, மறைஞ்சு வர்றது. இப்ப சொல்லுங்க, மழை பார்த்தான். இப்போ இது 2ஆம் வேற்றுமை தொகையா 2ஆம் வேற்றுமை விரியா? அதாவது ஐ வெளிப்படையா வந்திருக்கா இல்ல மறைஞ்சு வந்திருக்கா? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, மழை அப்படின்னு சொல்லும் போது ஐ கேக்குது சார் என் காதுல, மழைன்னு நான் இப்ப சொல்றேன், ஐ உங்களுக்கு கேக்குதா? கேட்டுருச்சு சார், அப்ப விரி சார்னு சொல்லக்கூடாது இங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல. ஏன், மழைங்கிறதே ஒரு சொல்லு, மழையை பார்த்தான், மழையை பார்த்தான், இப்பதான் இது விரி. இந்த ஐ இப்ப வரல, அதனால இது வேற்றுமை தொகை தான். புரியுதுங்களா? அந்த ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியரா இருக்கணும் நீங்க, அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். வெறும் மழை பார்த்தான் அப்படிங்கிறதுல இப்போ வரக்கூடாது, இப்போ வந்துச்சுன்னா தப்பு. சரிங்களா, மழையை பார்த்தான் அப்படின்னு வரும்பொழுதுதான் மழையை, இங்க இப்போ வரலாம். ரைட்டு, ஓகே. சரி, இன்ட்ரோடக்ஷன்ல இவ்வளவு டஃபா போக வேண்டாம், இது ரொம்ப ஈஸி தான் இப்ப நான் சொன்னது. சரி, இப்போ 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்தா, வெளிப்படையா வந்தா என்ன, விரி. 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தலையை கடுங்க, பாருங்க இங்க கிளியரா இருக்கு பாருங்க. தலை காட்டு அப்படிங்கிறதுல இக்கு வரக்கூடாது, தலையை காட்டுல இக்கு வரலாம். சரிங்களா, பாடம் படி அப்படிங்கிறதுல இப்பு வரக்கூடாது, பாடத்தை படி. தை, இங்க ஐ வந்துருச்சா வெளிப்படையா, சூப்பர். அதே போலதான் 4ஆம் வேற்றுமை உருபு என்ன, கூ. கூ வெளிப்படையா வந்துச்சுன்னா, அதாவது 4ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். சரிங்களா, எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், கூ வெளிப்படையா வந்துருச்சு. கூ என்ன வந்துருச்சு, வெளிப்படையா வந்துருச்சு. எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும், அங்க வரணும். அப்புறம் 5வது விதி பாருங்க, இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அது என்ன இகரம், வினையெச்சங்கிறது ஒண்ணு இகரத்துல வரும், இல்லைன்னா உகரத்துல வரும். சரிங்களா, எடுத்து, இது இது வினையெச்சம் தான், ஆனா அது வன்தொடர் குற்றியில வரும். இந்த எக்ஸாம்பிள் விட்டுறலாம். சரி, நான் இப்போதைக்கு உங்களுக்கு புக்ல உள்ள எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இகரத்தில் முடியும் வினையெச்சங்கள், எழுதி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, அந்த பொருள் முடிவடைஞ்சிருச்சா, எழுதி, என்ன எழுதி, எழுதி சென்றான் அப்படின்னு சொன்னா தானே முடியுது, இல்லைன்னா எழுதி பார்த்தான் அப்படின்னு தானே முடியுது. அப்ப எழுதி அப்படிங்கிறது பக்கத்துல என்ன வருது, பார்த்தாள் வருது. பார்த்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. ஒரு சொல் எச்ச பொருள் தந்து, எழுதி அப்படிங்கிற சொல் முடிவடையல, அப்ப ஏதோ எஞ்சி நிக்குது, அது வினைமுற்றை கொண்டு முடிந்தால், பார்த்தாளுங்கிறது ஒரு வினை தானே, பார்க்கிறது ஒரு வினை தானே, அப்ப பார்த்தாள் அப்படிங்கிறது ஒரு வினை, வினையை கொண்டு முடிஞ்சா அதுக்கு பேரு வினையச்சன்னு பேரு. அந்த வினையச்சத்துடைய இறுதி எழுத்து ஈயா இருந்துச்சுன்னா, அது எப்படி சார் ஈயா இருக்கு, தீயா தானே இருக்கு, தீங்கிறது என்ன, இத்து கூட்டல் ஈ. அப்ப இகரத்தில் முடியும் வினையச்சம் இது, இகரத்தில் முடியும் வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தாள் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. ஓடி களைத்தான், சோ ஓடிக்கு பக்கத்துல என்ன, இக்கு. பொதுவா டி சவுண்ட் வந்ததுன்னா, டி அப்படிங்கிற சவுண்ட் வந்ததுன்னா இக்கு போட்டுருங்க, வல்லினம் போட்டுருங்க. புரியுதுங்களா? 6வது பாருங்க, 6வது உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எடுத்துக்காட்டு
எழுத்து கூட்டி படி. எழுத்து அங்கேயே எக்ஸாம்பிள் இருக்கு. எழுத்து கூட்டு இங்க இக்கு வரணும். ஏன் வன்தொடர் கூட்டியலுகிறோம்னு சொல்றோம்? ஒரு வல்லின மெய்யை தொடர்ந்து வருகின்ற உகரம், அதுதான் வன்தொடர் கூட்டியலுகிறோம். எடுத்துக்காட்டா இங்க கவனிங்களேன். இப்ப வந்து நான் எப்படி சொல்றேன்னா, எட்டு அப்படின்னு சொல்றேன். எட்டுங்கிறது வன்தொடர் கூட்டியலுகிறோம். எதெல்லாம் குற்றியலுகிறோம்னு சொல்றோம்? ஏதோ ஒரு சொல் குசுடு துபுரு இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதோ ஒண்ணு கொண்டு முடியணும். புரியுதா? 2 வந்துருச்சா? வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இக்கு அத கசட தபற சொல்றோம்ல, அந்த மெய் எழுத்து வரணும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வன்தொடர் குற்றியலுகிறோம். புரியுதா? மறுபடியும் சொல்லவா? வன்தொடர் குற்றியலுகிறோம்னா என்ன? கவனிங்க. 10 இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். 10 ஓகே? இல்ல இப்படி வச்சுக்கலாம். நாக்கு. என்னது? நாக்கு. கூ வந்துருச்சு. குசுடு துபுருல ஒரு வார்த்தை கூ. அதுக்கு முன்னாடி எழுத்து என்னவா இருக்கு? வல்லின மெய்யா இருக்கு. சோ ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்து குசுடு துபுருல முடிச்சு அதுக்கு முன்னாடி எழுத்து வல்லின மெய்யா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வன்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வல்லின மெய்யும். நாக்கு செத்ததுன்னு வச்சீங்க, நாக்கு செத்ததுன்னு வரணும். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க நண்பர்களே. கவனிங்க. நன்கு படித்தான் அப்படின்னு வச்சீங்க. இங்க இக்கு இப்போ வரணுமா? இங்க வரக்கூடாது. ஏன்? ஞஞன நமன மெல்லினம். இது மென்தொடர் குற்றியலுகிறோம். இது என்னது? மென்தொடர் குற்றியலுகிறோம். ஏன்? ஞஞன நமன மென்தொடர். சோ இது மென்தொடர் குற்றியலுகிறதுக்கு பக்கத்துல இப்பு வந்தா தப்பு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்களேன், கண்டிப்பா புரிஞ்சிடும். சோ நல்லா கேளுங்க. வினையெச்சத்தை பொறுத்த வரைக்கும் இகரத்துல முடிச்சதுன்னா பக்கத்துல கண்டிப்பா, அதாவது இகரத்துல முடிச்சதுன்னா பக்கத்துல கண்டிப்பா ஒற்று மிகும், அதாவது வல்லினம் மிகும். அதுவே உகரத்தில் முடிகின்ற வினையெச்சமா இருந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டேன். குசுடு துபுருல குசுடு துபுருல ஒரு சொல் தான் இந்த ரூ. அதுக்கு முன்னாடி என்ன வருது? வல்லின மெய் வருது. வர்றதுனால பக்கத்துல இக்கு போடலாம். அதே மாதிரி இங்க படித்து பார்த்தார் இருக்கு பாருங்க. குசுடு துபுருல ஒரு எழுத்து தான் தூ. அதுக்கு முன்னாடி என்ன வருது? வல்லின மெய் வருது இத்து. அதனால இங்க இப்பு போடலாம். ஓகேவா? வஞ்சி பார்த்தான் அப்படின்னு வச்சுங்க. இங்க வரலாமா? வரக்கூடாது. ஏன்? இது என்ன குற்றியலுகரம்? மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இது முதல்ல வினைமுற்றே, இது முதல்ல வினையெச்சமே கிடையாதுங்கிறீங்களா? எப்படி வச்சுக்கலாம்? வந்து பார்த்தான். என்னது? வந்து பார்த்தான். கவனிங்க, வந்துங்கிறது ஒரு வினையெச்சம். ஆனா இது அதாவது இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் இல்ல. இது ஒரு வினையெச்சம் தான். வந்துங்கிறது வினையெச்சம் தான். ஆனா இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் இல்ல. இது என்ன குற்றியலுகரம்? மென்தொடர் குற்றியலுகரம். அதனால இங்க இப்பு வரக்கூடாது. வந்து பார்த்தான் சொல்லக்கூடாது. வந்து பார்த்தான் தான் சொல்லணும். சரிங்களா? இங்கேயே நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்த பாடங்கள்ல அப்படி டக்கு டக்குன்னு போயிடலாம். அடுத்து பாருங்க, பெயரெச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? நல்லா கேளுங்களேன். படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம். படித்தங்கிறது என்ன? பெயரெச்சம். எப்படி சொல்றோம்? படித்த பாடம். வெறும் படித்த இந்த பாடத்தை நான் அழிச்சிடுறேன் இப்போ. வெறும் படித்த மட்டும் நீங்க படிங்க. நான் சொல்றேன் கேளுங்க. படித்த. நான் சொன்னது இப்ப ஏதாவது முற்று பெற்றுச்சா? முற்று பெறல. முற்று பெறலன்னா எச்சம்னு அர்த்தம். எதை கொண்டு நான் முற்றுப்படுத்துறது? ஏதோ ஒரு பெயரை வச்சுதான் முற்றுப்படுத்தணும். படித்த பையன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா படித்த பாடம்னு சொல்லலாம். ஒரு சொல் எச்சப்பொருள் தந்து அதுக்கு பக்கத்துல உள்ள சொல் அது ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா இது பெயரெச்சம். நேரம் மார்க் போடுறோம் பாருங்க, அது பெயரெச்சம். சரிங்களா? இப்ப படித்தங்கிறது பெயரெச்சம் நண்பர்களே. படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? படிக்காத. ஆப்போசிட் என்ன? படிக்காத. இது பெயரெச்சம்னா படிக்காதங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். படிக்காதங்கிறது என்ன? எதிர்மறை பெயரெச்சம். புரிஞ்சுதா?
படிக்காத அப்படிங்கிற சொல்லுடைய கடைசி எழுத்து என்ன? த. கடைசி எழுத்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஈருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈரு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஈரு கெட்டன்னு சொல்லுவாங்க. இந்த ஈரு போயிடுச்சு, இந்த தாப்ப போயிடுச்சு பாருங்க. அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏற்கனவே படிக்காதங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். இந்த எதிர்மறை பெயரெச்சத்துல இருந்து இறுதி எழுத்து போயிடுச்சு. அப்ப இதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். பெயரெச்சத்துல பெயரெச்சம் இருக்கு, எதிர்மறை பெயரெச்சம் இருக்கு, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இருக்கு. அதுல ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். புரிஞ்சுதா? சரியா? எடுத்துக்காட்டு செல்லா காசு. செல்லாதங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். தா போயிடுச்சு. அப்ப செல்லா இருக்கு. செல்லா பக்கத்துல காசு. செல்லா காசு. இங்க இக்கு வரணும். அது மாதிரி எழுதாத பாடல் அப்படின்னா இப்பு வரக்கூடாது. எழுதா பாடல்னா இப்பு வரலாம். புரிஞ்சுதா? அடுத்து 8வது விதி பாருங்க. உவமை தொகையில வல்லினம் மிகும். மலர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இக்கு வரணும். என்னது அர்த்தம்? மலர்பாதம், மலர் போன்ற பாதம். போன்றங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு இருந்ததுனால அது தொகை, ஓமை தொகை. அது போல தாய் போன்ற தமிழ், தாய் தமிழ். சோ ஓமை தொகையில வல்லினம் மிகும். 9வது உருவகத்துல வல்லினம் மிகும். தாய் தமிழ், தாய் போன்ற தமிழ்ங்கிறது ஓமை. அப்படியே மாத்தி போட்டா தமிழ்தாய் அப்படின்னு வரும்ல, தமிழ்தாய் சொல்லக்கூடாது, தமிழ்தாய்ன்னு சொல்லணும். பவளம் போன்ற வாய், பவளவாய் எப்படி சொல்றது ஓமை. வாய்ப்பவளம் சொல்றது உருவகம். சோ உருவகத்திலையும் வலிமிகும், ஓமையிலையும் வலிமிகும். 10வது விதி பாருங்க. எண்ணு பெயர்களில், எண்ணு பெயர்னா என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதான எண்ணு பெயர்கள். அதுல 8, 10 இந்த 2 பெயர்களுக்கு பின்னால் தான் வல்லினம் மிகும். ஏன்? இது ரெண்டும் வன்தொடர் குற்றி எழுகிறோம். வன்தொடர் குற்றி எழுகிறோம் வந்தாலே பக்கத்துல ஒற்று மிகணும். புரியுதுங்களா? மீதி எதுக்குமே வரக்கூடாது. சரிங்களா? இங்க கவனிங்க. இரு புத்தகம்னு வச்சீங்க, இரு புத்தகம் சொல்லக்கூடாது. 3 புத்தகம்னா 3 புத்தகம் சொல்லக்கூடாது. ஆனா இப்படி சொல்லலாம். 8 புத்தகம் சொல்லலாம், 10 புத்தகம் சொல்லலாம், 10 காசு சொல்லலாம். இங்க இக்கு வரலாம், இங்க இத்து வரலாம். 8 தொகை இத்து வரலாம், 10 பாட்டு இப்பு வரலாம். 11வது விதி பாருங்க. அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களுக்கு பிறகு வல்லினம் மிகும். சரிங்களா? எடுத்துக்காட்டு அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். 12வது விதி திசை பெயர்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் நண்பர்களே. எடுத்துக்காட்டு மேற்கு பக்கம், மேற்கு சுவர் இச்சு வருது பாருங்க. கிழக்கு கடல் இச்சு வருது. வடக்கு தெரு, தெற்கு பக்கம் வல்லினம் மிகும். 13 மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அது மகர மெய். இம்மு, இம்முதான் மகர மெய். அதுக்கு பக்கத்துல வல்லின வரிசை எழுத்துக்கள் வந்தா இச்சு வந்து, அதாவது அந்த வல்லினம் மிகும். சா வந்ததுனால உள்ள முன்னாடி இச்சு வந்துருச்சு. வா வரிசை எழுத்துனதுனால இங்க இப்பு வந்துருச்சு. புரியுதுங்களா? என்ன ஆகும்? மகரமை அழியும், இம்மு போயிடும். அந்த இடத்துல என்ன வரும்? வல்லினம் மிகும். மரச்சட்டம், வட்டப்பாறை அப்படின்னு வரும். சோ இந்த 13 விதிகள் தான் அடிப்படை. 13 விதிகள் தான் அடிப்படை. சோ அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மத்ததெல்லாம் ஈஸி. அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள் படிக்கலாம். முதல் வல்லின மிகா இடம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. தோழி சொன்னாள், இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள். தோழி சொன்னாள். தோழி சொன்னாள்ங்கிறது எழுவாய் தொடர். சரிங்களா? தோழிங்கிறது ஒரு உயர்திணை பெயர். அதுக்கு பக்கத்துலயும் ஒரு உயர்திணை பெயர் வந்தா பக்கத்துல ஒற்று வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. சரிங்களா? எழுவாய் தொடர். எழுவாய்னா யாரு? ஒரு செயலை செய்பவர் எழுவாய். தம்பி படித்தான், படித்தல்ங்கிற செயலை செஞ்சது யாரு? தம்பி. இதான் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ல எழுவாய் சொற்களை தொடர்ந்து ஒற்று மிகக்கூடாது. யானை பிளிரியது, பிளிரியது யாரு? யானை. பிளிரியது யார்? பிளிரிய செயலை செய்தது யானை. சோ ஒரு செயலை செய்ததுதான்
எழுவாய். அப்படி இந்த எழுவாய் தோன்றிவிட்டாலே பக்கத்துல ஒற்று மிக கூடாது. சரியா? புரிஞ்சுதா? ரெண்டாவது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அ அந்த ஒற்று மிகும், அது வலி மிகும். புரியுதுங்களா? இந்த வலி மிகும், எந்த வலி மிகும். ஆனா அது இது எது வலி மிகாது. வலி மிகாது. அது சென்றதுன்னு தான் சொல்லணும். அது சென்றது சொல்லக்கூடாது. இது பெரியது அப்படின்னு தான் சொல்லணும். எது கிடைத்ததுன்னு தான் சொல்லணும். வலி மிகக்கூடாது. மூணாவது, பெயரெச்சத்திலையும் எதிர்மறை பெயரெச்சத்திலையும் வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்தோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயர்ச்சில மட்டும்தான் வல்லினம் மிகும். சோ எழுதிய பாடல் வல்லினம் மிகாது. எழுதாத பாடல் வல்லினம் மிகாது. நாலாவது பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால். இதுவும் ஏற்கனவே பார்த்ததுதான். அதுக்கு பேர் என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. நல்லா கேளுங்க. இலை பறித்தேன் சார். ஐ என் காதுல கேக்குதே சார். ஐ உங்க காதுல கேட்டா மட்டும் பார்த்தா அதை சொல்லி பார்க்கணும். இலை பறித்தேன். இது இரண்டாம் வேற்றுமை விரியா தொகையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பக்கத்துல இன்னொரு ஐ போட முடியுதான்னு பாருங்க. இலையை பறித்தேன். இன்னொரு ஐ போட முடிஞ்சதுன்னா அது வேற்றுமை தொகையா தான் இருக்கு. இன்னொரு ஐ மறைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இலையை பறித்தேன் வந்தாதான் இப்பு வரணும். இலை பறித்தேன்னா வரக்கூடாது. மழை பார்த்தேன் இப்பு வரக்கூடாது. மழையை பார்த்தேன் தான் இப்பு வரணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. காய் தின்றேன். காயை தின்றேன். அந்த ஐ மறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. சோ மறைஞ்சு வர்றதுனால இத்து போடக்கூடாது. புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது பாருங்க. எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? 5. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் பக்கத்துல ஒற்று மிகணும். மென்தொடர் குற்றியலுகரமாவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா வல்லினம் வரக்கூடாது. எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான். தின்றுல இந்த இன்னுங்கிறது என்ன? மென் தொடர் குற்றியலுகரம். செய்து பார்த்தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். 6வது பாருங்க. வினை தொகையில் வல்லினம் மிகாது. நல்லா கேளுங்க. ஓமை தொகையில வல்லினம் மிகும். உருவகத்துல வல்லினம் மிகும். வினை தொகையில வல்லினம் மிகாது. திருவளர் செல்வி தான் சொல்லணும். திரு வளர் செல்வி அப்படிதான் சொல்லணும். இச்சி வரக்கூடாது. ஏன்? திரு வளர்ந்த செல்வி, திரு வளர்கின்ற செல்வி, திரு வளரும் செல்வி. 3 காலத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. எழுது பொருள் அப்படின்னா எழுதிய பொருள், எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள். அப்ப என்ன வரக்கூடாது? எழுதும் பொருள்னு வரக்கூடாது. இப்பு வரக்கூடாது. சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுடுச்சோறு வரக்கூடாது. சுடுசோறுன்னு தான் வரணும். அடுத்தது பாருங்க. 7வது. முன்னாடி என்ன பார்த்தோம்? அப்படி இப்படி எப்படி பக்கத்துல ஒற்று மிகணும்னு சொன்னோமா? அப்படி இப்படி எப்படி இதுக்கு பிறகு ஒற்று மிகும். அதாவது வல்லினம் மிகும். அடுத்து இங்க விதி பாருங்க. 7வது விதி பாருங்க. அப்படி இப்படி எப்படி இதெல்லாம் படியில தானே முடியுது. இத தவிர வேற எங்கேயாவது படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன். எழுதும்படி சொன்னேன்னு வரக்கூடாது. அப்படி பார்த்தான், அப்படி சொன்னான் வரலாம். அப்படி இப்படி எப்படி தவிர வேற எங்கேயாவது படி வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகக்கூடாது. எழுதும்படி சொன்னேன் என்பதுதான் கரெக்ட். எழுதும்படி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. பாடும்படி கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டார் இந்த இக்கு வரணும் கண்டிப்பா. புரியுதா நண்பர்களே? 8வது பாருங்க. ஓமை தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் வரும். உம்மை தொகையில வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா என்னங்க? தாயும் தந்தையும். 2 இடத்துல உம்மு வெளிப்படையா வந்துச்சா அதுக்கு பேரு எண்ணும்மை. உம்மு வர வேண்டிய இடத்துல மறைஞ்சு வந்ததுன்னா அது உம்மை தொகை. தாய் தந்தை, தாயும் தந்தையும். உம்மு மறைஞ்சு வந்திருக்கா? அப்ப நடுவுல இத்து வரக்கூடாது. இங்க வெற்றிலையும் பாக்கும். அப்ப என்ன செய்யணும்? நடுவுல இப்பு போடக்கூடாது. முக்கியமா உம்மை தொகை சேர்ந்து வருது பாருங்க. அந்த சூழ்நிலையில உள்ள போய் நீங்க எதையும் புகுத்த கூடாது. புரியுதா நண்பர்களே? சோ இந்த விதிகளை நீங்க கிளியர் பண்ணிக்கிட்டீங்கனாலே சந்திப்பிழை பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ரைட். இப்ப சொல்லுங்க. சுட்டு திரிபுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? அந்த இந்த மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி மிகும். கிழக்கு பக்கம், மேற்கு திசை. பேரசத்துக்கு பின்னாடி மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பேரசத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் மிகும். ஓமை தொகையில வல்லினம் மிகும். மலர்க்கை மிகும்.
நான்காம் வேற்றுமை விரி கூ வெளிப்படையா வந்துச்சுன்னா அண்ணனுக்கு தம்பி. ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாம் வேற்றுமை விரி, மூன்றாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரி ரெண்டுத்துலயுமே வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. வினை தொகையில வல்லினம் மிகுமா? மிகாது. சுடுசோறு எக்ஸாம்பிள் பார்த்தோமே. உருவகத்துல வல்லினம் மிகுமா? வாய்ப்பவளம் மிகும். மிகும். எழுவாய் தொடர் வல்லினம் மிகுமா? மிகாது. எதிர்மறை பேரத்துல மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பேரத்துல மிகும். ஓகேவா? சரி, இப்ப இந்த விதிகள் அப்படியே நம்ம ஃபுல்லா பார்த்தோமா? 9th புக்ல பார்த்துடலாமா? அ இ சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? மிகும். அந்த இந்த மிகுமா? மிகும். ஏவுக்கு பின்னாடி மிகுமா? மிகும். பார்த்துட்டோம். எந்த பின்னாடி மிகுமா? மிகும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, படிச்சீங்க. ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுது. மிகுமா? மிகும். மிகும். புரியுதா? கு நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்காம் வேற்றுமை விரி மிகுமா? மிகும். சரிங்களா? அடுத்தது என கேட்டார் வருவதாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான புது விதி. என ஆக இதெல்லாம் சொல்லுருவு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு என கேட்டார், வருவதாக கூறினார். இது புது விதி பாருங்க, இது புது விதி. சரி, இப்படியும் கண்டுபிடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பேசி பார்க்கணுங்க. எக்ஸாம் ஹால்ல போய் சத்தமா பேசி பார்த்துடாதீங்க. மனசுக்குள்ள பேசி பாருங்க. அங்க அந்த வல்லினம் அப்படியே தடிச்சு வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் நீங்களே. சரிங்களா? மேலும் சில அதற்கு இதற்கு எதற்கு வல்லினம் மிகும். சரிங்களா? இனி தனி அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதெல்லாம் புதிய விதிகள். அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி வல்லினம் மிகும். மிக ஆக அப்படின்னு முன்னாடி பார்த்தோமா? ஆக மிக வல்லினம் மிகும். நீங்க தான் படிச்சுக்கணுமே. 8 10 எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரொம்ப முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏற்கனவே பார்த்துட்டோம். வன்தொடர் குற்றியல் உரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஏற்கனவே பார்த்துட்டோம். இது பாருங்க, இது நம்ம பார்க்கல. அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம். இது முன்னாடி பார்த்துட்டோம். இகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும் நான் ஏற்கனவே பார்த்தோம். அதுல நீங்க இப்படி சேர்த்துக்கணும். அகர எடுத்துக்காட்டு வினையச்சன்னாலே ஈ விகுதியும் ஊ விகுதி மட்டும் இல்ல, இப்படி கூட வரலாம். ஆட சொன்னார், இது ஆ விகுதி வினையச்சம். ஆ விகுதி வினையச்சத்திலேயே இச்சு வரணும். புது விதி தெரிஞ்சுங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி என்ன பார்த்தோம்? நான்காம் வேற்றுமை விரி, இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பக்கத்துல வல்லினம் மிகுன்னு பார்த்தோம்ல. ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமைனா என்ன? அது ராமனது வில் அப்படின்னு சொல்றோம்ல. ராமனது வில் அப்படின்னா அது ஆறாம் வேற்றுமை விரி. அது வர வேண்டிய இடத்துல மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் தொகை. எடுத்துக்காட்டு புலி தோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. புலியது தோல்னு அர்த்தம். நல்லா கேளுங்களேன். சீதையின் கணவன் சொல்லலாம், தப்பு இல்ல. ஏன்? கணவன்கிறது உயர்திணை. சீதையின் வளையல்னு சொல்லக்கூடாது. ஏன்? வளையல்ங்கிறது அக்ரிணை. அப்ப சீதை எது வளையல்னு தான் சொல்லணும். புரியுதா? புலியின் தோல் சொல்லக்கூடாது. தோலுங்கிறது அக்ரிணை. புலி அது தோல்னு தான் சொல்லணும். புரியுதா? புலி அது தோல். அப்ப அதுங்கிறது தான் இங்க மறைஞ்சு வந்திருக்கு. புலித்தோல் எது மறைஞ்சு வந்திருக்கு? அது மறைஞ்சு வந்திருக்கு. அது மறைஞ்சு வர்ற இடத்துல இது தாவரிசை எழுத்து. அப்ப முன்னாடி என்ன வரணும்? இத்து வரணும். சரிங்களா? புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க, கண்டிப்பா புரியும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என்பது சரி. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பனை மரம் இருக்குல்ல, பனை ஆகிய மரம்னு பேரு. சரியா? மல்லிகை ஆகிய பூன்னு பேரு. மல்லிகை பூங்கிறது மல்லிகை ஆகிய பூ. சித்திரை ஆகிய திங்கள், சித்திரை ஆகிய மாதங்க. சரிங்களா? எங்க அந்த ஆகிய வருதோ அதெல்லாம் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு அர்த்தம். சாரை ஆகிய பாம்பு, சாரை பாம்புன்னு தான் சொல்லணும். இப்பு வரணும் அங்க. மார்கழி ஆகிய திங்கள், மார்கழி திங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, சோ அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். ஓமை தொகையில வல்லினம் மிகும். ஏற்கனவே படிச்சிட்டோம். இது ரொம்ப முக்கியம். சால தவ தட குழ இந்த உரிச்சொற்களுக்கு பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? இதுல நனி எல்லாம் இல்ல பாருங்க. மா இல்ல பாருங்க. சால தவ தட குழ 4 மறந்துடாதீங்க. இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்.
சாலச் சிறந்தது, தவச்சிறிது, சால பேசினார், இங்கெல்லாம் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து. நிலா அப்படிங்கிறதுல தனி குற்றெழுத்து எழுது நீ. கனாவுல தனி குற்றெழுத்து க. தனி குற்றெழுத்துக்கு பிறகு ஆகாரம், ஆகாரம்னா என்ன? ஆ அப்படின்னு ஒலிக்குது இல்ல, அது வந்துச்சுன்னா ஒற்றுமிகும். இதெல்லாம் முக்கியமான விதிகள். ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டர்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டர்ல உள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எடுத்து நீங்க இது பண்ணுங்க. அப்புறம் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். உருவக சொற்கள், வாழ்க்கை படகு, உலகப்பந்து, உருவகனாலே வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? பெட்டி செய்தி, பெட்டி செய்தி படிக்கும் பொழுதே அந்த டி அந்த சவுண்ட் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களை பக்கத்துல போட சொல்லியிருக்கேன். பெட்டி செய்தி. விழா குழு, எது என்ன? தனிக்குறளை எடுத்து ஆகாரம் வந்திருக்கு, அதனால விழா குழு. கிளி எது பேச்சு, கிளி எது பேச்சு, ஆறாம் வேற்றுமை தொகை வந்திருக்கு, அப்ப கிளி பேச்சு. சரிங்களா? தமிழ் தேன், தமிழ் போன்ற தேனா? இல்ல இல்ல, இது உருவகம். தேன் தமிழ்னு சொன்னா தேன் போன்ற தமிழ், அப்படியே மாத்தி போட்டுருங்க. தமிழ் தேன் உருவகம், உருவகங்கிறதுனால இங்க என்ன வரும்? உருவகத்துல ஒற்று மிகணும், தமிழ் தேன். தைப்பூசம், தைங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி, தைப்பூசம். சரிங்களா? கூட, கூட கொடு, கூட கொடு. பொதுவா அந்த கூட அப்படின்னு சொல்லுவதா பக்கத்துல இக்கு போட்டுருங்க. விட, கத்தியை விட கூர்மை, இக்கு வரணும். கார் பருவம், இங்க இப்பு வரக்கூடாது, இங்க இப்பு வரக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா, இப்போ கால பெயரெச்சங்கள்ல வல்லினம் மிகக்கூடாது. இதுல நிறைய பேர் கார் பருவம்னு சொல்லுவாங்க, தப்பு அது. கார் காலத்திலையும் வரக்கூடாது, கார் பருவத்திலையும் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கார் காலத்திலையும் வரக்கூடாது, கார் பருவத்திலையும் வரக்கூடாது. எதுக்கும் நான் மறுபடியும் ஒரு தடவை எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஒரு தடவை கேட்டுறேன், கேட்டுட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சொல்றேன். ஓகே நண்பர்களே? சரி, இப்போ இந்த உங்களுக்கு இந்த சந்திப்பிழை வரும்பொழுது இந்த மாதிரி பொருள் வேறுபாடும் கேட்டுடலாம். சின்ன கொடி, இந்த இக்கு வர்றதுனால பொருள் மாறிடும். சின்ன கொடினா என்ன? என் கட்சியின் சின்னமுள்ள கொடின்னு அர்த்தம். சின்ன கொடினா என்ன? சிறிய கொடின்னு அர்த்தம். தோப்புக்கள் அப்படின்னா என்ன? தோப்புக்கள், என் தோப்புல இருந்து இறக்குன கல்லுன்னு அர்த்தம். என் தோப்புல இருந்து வந்த கல். தோப்புகள்னா என்ன? எனக்கு பல தோப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது. கடைப்பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ரூல் சொல்றேன், அதை கடைப்பிடி. கடைபிடினா என்ன? வியாபாரம் பண்றதுக்கு ஒரு கடையை பிடி அப்படின்னு அர்த்தம். நடுக்கல், ரெண்டு நிலத்துக்கு நடுவுல நடுற கல், நடுக்கல். நடுகல்ங்கிறது என்ன? அதான் வீரர்கள், வீரர்கள்னு சொல்றோம்ல, வீரர்கள்னா ஹீரோ ஸ்டோன், நினைவா நடுறாங்கல்ல, அது நடுகள். கைமாறு அப்படின்னா என்னங்க? கைமாறு அப்படின்னா, கைமாறு அப்படிங்கிறது உதவி செய்தல். கைமாறுனா, கைமாறுனா கையில உள்ளதை மாத்துறது, இல்ல விளக்குமாறுன்னு சொல்றோம்ல, அதான் கைமாறு. கையில் உள்ளதை மாறுங்கிறதுனாலும் கைமாறு, விளக்கு மாத்த சொன்னாலும். பொய் சொல் அப்படிங்கிறது ஒரு சொல் பொய்யானதுன்னு அர்த்தம். நல்லா கேளுங்க. பொய் சொல் அப்படிங்கிறது, நீ சொன்னது ஒரு பொய் சொல்றா அப்படின்னு சொல்றோம்ல, அது. பொய் சொல்னா என்ன அர்த்தம்? நீ பொய்ய சொல்லுன்னு அர்த்தம். ஓகே நண்பர்களே? சரி, ஃபைன், போதும். அடுத்தது வல்லின மிகா இடத்த ஃபாஸ்டா ஒரு தடவை பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்தோம். அது, இது, எது வல்லினம் மிகாது. எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, எவைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும். மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகள்ல வல்லினம் மிகாது. ஆள் வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆறாம் வேற்றுமை என்ன? அது. ஆள், ஒடு, ஓடு, இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை தான். மூன்றாம் வேற்றுமை விரினா என்ன? வெளிப்படையா வந்துச்சு பாருங்க. அண்ணனோடு, இங்க ஓடு வெளிப்படையா வந்துருச்சு, அப்போ இங்க இப்போ வரக்கூடாது. எனது சட்டை, அது இங்க வெளிப்படையா வந்துருச்சு, வல்லினம் மிகக்கூடாது. இதுவே இது அது மறைஞ்சு வந்துருச்சுன்னா அங்க வல்லினம் மிகும். விழித்தொடர்ல வல்லினம் மிகாது. விழித்தொடர்னா என்ன? நண்பா போ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கீங்க. நண்பாங்கிறதுனா கூப்பிடுறது. விழினா என்ன? விழினா கூப்பிடுறதுங்க. ஏய் போ அப்படின்னு சொல்றோம்ல, நண்பா போ அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் விழித்தொடர். தந்தையே பாருங்கள், தந்தையே அப்படிங்கிறது கூப்பிடுறது, கூப்பிடுறது தான் விழித்தொடர். மகளே தா, மகளேங்கிறது கூப்பிடுறது.
பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்துட்டோம். வந்த, பார்த்த. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. நாடு கண்டான். இது ஏன் இரண்டாம் வேற்றுமை தொகை? நாட்டை கண்டான் அப்படின்னு வரணும். ஐ மறைஞ்சிருக்கு. கூடை கட்டு இல்லைன்னா கூட்டை கட்டு, அந்த ஐ மறைஞ்சிருக்கு. அதனால படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி, இப்படி, எப்படி, அப்படி வந்ததுன்னா வல்லினம் மிகும். மீதி எங்க படி வந்தாலும் வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது. வாழ்க தலைவரே அப்படின்னு சொல்லலாம். வாழ்க தமிழ் சொல்லலாம். வாழ்க தமிழ் சொல்லக்கூடாது. வாழ்கங்கிறது வியங்கோள் வினைமுற்று. வருக தலைவா வியங்கோள் வினைமுற்று. வினை தொகையில வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சுடுசோறுல வல்லினம் மிகாது. 8, 10 தவிர மீதி உள்ள எண்ணு பெயர்கள்ல வல்லினம் மிகாது. உம்மை தொகையில வல்லினம் மிகாது. தாய், தந்தை, இரவு, பகல் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அப்புறம் அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி, இந்த சொற்கள் அந்த போன்ற இந்த சொல்லி வச்சீங்க. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொற்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. படிங்க. புரியுதுங்களா? போதுமான அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். படிங்க. அதே போல அப்படி, இப்படி, எப்படி அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். ஆனா அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு வல்லினம் மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு வல்லினம் மிகாது. ஆனா அதற்கு, இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய இந்த சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்கள்ல வல்லினம் மிகாது. அதான் விரிங்க. 3, 6 நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 5ஆம் வேற்றுமை விரிவி. இல் இருக்கு இல்லையா? இல். இல் அதுதான் இருந்துன்னு வந்திருக்கு. என்னோடு, ஓடுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு. இருந்துங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு. அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு. இதெல்லாம் வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அப்புறம் 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகள்ல வல்லினம் மிகாது. 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். புரியுதுங்களா? 2ஆம் வேற்றுமை தொகையிலையும் 2ஆம் வேற்றுமை தொகை என்ன? ஐ வர வேண்டிய இடத்துல மறைஞ்சு வரும். 4ஆம் வேற்றுமை உருபுனா 3ஆம் வேற்றுமை உருது ஆள். ஆள் மறைஞ்சு வரும். கூ மறைஞ்சு வரும். இல் மறைஞ்சு வரும். இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகாது. தமிழைப்படி ஐ மறைஞ்சு வந்திருக்கா? கையால் தட்டு ஆள் மறைஞ்சு வந்திருக்கா? வீட்டுக்கு சென்றால் கூ மறைஞ்சு வந்திருக்கு. கரையிருந்து பாய்ந்தான் இருந்து மறைஞ்சிருக்கு. சோ இல்லுக்கு பதிலா இருந்தும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடர்ல வல்லினம் மிகாது. தோழி சொன்னாள், தலைவி கூற்று, தொண்டற்படை. சோ நிலைமொழிங்கிறது என்ன? முதல்ல வர்றது. முதல்ல வர்றது உயர்திணையா இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வல்லினம் வராது. சால, தவ, தட, குழ. சால, தவ, தட, குழ. இந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இது தவிர மீதியும் இருக்கு பாருங்க. உரு, நனி, கடி இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது. சரிங்களா? கள் அப்படிங்கிற அக்ரிணை பன்மை விகுதி சேர்ந்தா வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு கருத்துகள் தான் சொல்லணும். கருத்துக்கள் சொல்லக்கூடாது. வாழ்த்துகள் தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. பொருள்கள் தான் சொல்லணும். பொருட்கள் சொல்லக்கூடாது. புரியுதா? அப்புறம் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர பை, கை இதெல்லாம் ஐகார வரிசையில ஓரெழுத்து ஒரு மொழி. அவற்றோடு கல் விகுதி சேர்க்கும் பொழுது நல்லா கேளுங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் தானே. அதுல ஒரு விதிவிலக்கு என்ன? இந்த ஐகார ஓர் எழுத்துகள் ஐ, பை, கை இதுக்கு பக்கத்துல கல் விகுதி வந்துச்சுன்னா அங்க ஒற்று வரக்கூடாது. வல்லினம் மிகக்கூடாது. தோழி கூற்று வல்லினம் வருமா வராதா? வரக்கூடாது. ஏன்? தோழிங்கிறது நிலைமொழி. நிலைமொழி உயர்திணையா இருக்கு. பெரிய தம்பி, பெரியங்கிறது பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர வேற எங்கேயும் என்ன வரக்கூடாது? ஒற்று வரக்கூடாது. சிறிய பறவை இதுவும் என்ன? இதுவும் குறிப்பு பெயரெச்சம் தான். ஒற்று மிகக்கூடாது. சரியா? ஒற்று மிகக்கூடாது. அடுத்தது பழகு, பழகு தமிழ். பழகு தமிழ்ங்கிறது என்ன? பழகிய தமிழ், பழகும் தமிழ், பழகுகின்ற தமிழ். வினைத்தொகை வல்லினம் மிகக்கூடாது. இது கேள், அது, இது, எது அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடிலாம் சுட்டெழுத்துக்கு பின்னாடி என்ன வரக்கூடாது? ஒற்று வரக்கூடாது. எலி கடிக்கும், மன்னிக்கணும்.
எலி கடிக்கும். எலி கடிக்கிற செயலை செய்யறது யாரு? எலி. இப்ப எலிங்கிறது எழுவாய். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகக்கூடாது. ஓடிய குதிரை பெயரெச்சத்துல வல்லினம் வரக்கூடாது. தரும்படி சொன்னார். அப்படி இப்படி எப்படியே தவிர மீதி படி வந்துச்சுன்னா ஒற்று மிகக்கூடாது. அது வல்லினம் மிகக்கூடாது. சோ மிகாது. வாழ்க தலைவர் வியங்கோல் வினை முற்றுல வரக்கூடாது. கார்காலம் அதாவது கால பெயரெச்சங்கள்ல வரக்கூடாது. கார்காலம், கார்பருவம் அது எதுலையுமே வரக்கூடாது. இங்க வல்லினம் போடலாமா? வாழ்த்துகள் கல் விகுதி சேர்ந்தாலே என்ன வரக்கூடாது? இக்கு வரக்கூடாது. எழுத்துகள் வரக்கூடாது. திருநிறை செல்வன் இது என்ன? திருநிறை செல்வன்ங்கிறது திருநிறை செல்வன்ங்கிறது என்ன? திருநிறை செல்வன், திருவளர் செல்வி இது ரெண்டுமே என்ன? வினைத்தொகை. ஓகேவா? திரு நிறை செல்வன் இங்க வரும் பொழுது ஐ வெளிப்படையா வந்திருக்கே சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. திரு நிறைந்த செல்வன், திரு நிறையும் செல்வன், திரு நிறைகின்ற செல்வன் சொல்லலாம். அத புரியுதா? வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். வேணா மறுபடியும் நான் இதையும் என்னுடைய தமிழ் ஹெச்ஓடிட்ட கேட்கிறேன் நான். சரிங்களா? தமிழ் ஹெச்ஓடிட்ட கேட்கிறேன். கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் எது தவறு எது சரின்னு இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது சரியா தவறா அப்படின்னா இது தவறுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்? அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் சொல், அதுக்கு பெயர் சொல்னா அது வந்து ஒரு உயர்திணை பெயர் ஆயிடுது. அதுக்கு பக்கத்துல இப்பு வரக்கூடாது. பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல வரலாம். சரிங்களா? பல்கலைக்கழகத்துல வரலாம். சரிங்களா? பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல வரலாம். பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல வரணும். கரெக்டா? ரைட்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அப்புறம் அத்தனை சிறிய எத்தனை எத்தனை அத்தனை பக்கத்துல எல்லாம் இச்சு வரக்கூடாது. அப்ப இதுவும் தவறுதான். இதுல இன்னொரு மாற்று கருத்து இருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரும்பொழுது அது இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது சரியா தான் இருக்கும். சென்னை பல்கலைக்கழகம்னு சொல்றோம்ல, சென்னை பல்கலைக்கழகம் இது சரி. இதுவும் சரிங்கும் போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருது இருபெயரொட்டு பண்பு தொகையா வருது. இது சரிதாங்க. ஞாபகம் வச்சுங்க. சென்னை பல்கலைக்கழகம் சரிதான், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். ஆனா அத்தனை சிறிய தவறு. ஓகேவா? அத்தனை அப்படிங்கிற சொல்லுக்கு பக்கத்துல இச்சு வரக்கூடாது. ஆத்திச்சூடி சரிதானே? இகர ஈற்று, இகர ஈற்று, இகர ஈறு புணர்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈ பொதுவா வந்தாலே பக்கத்துல இச்சு போட்டுருங்கன்னு இருக்கேன். எடுத்துக்காட்டுகள் சரிதான். எடுத்துங்கிறது என்ன? வன் தொடர் குற்றி எழுதுறோம். பக்கத்துல இக்கு வரலாம். கீழ்பக்கம் தவறு. கீழ்ங்கிறது என்ன? திசையை குறிக்குது. கீழ்ப்பக்கம் என்பதுதான் சரி. திசை பெயருக்கு பின்னாடி ஒற்று வரணும். சரியா? அப்போ இது தவறா இருக்கு, தப்பா இருக்கு. சான்றோர் பேரவை சரியா இருக்கு. நிலைமொழி உயர்திணையா இருக்கு. பக்கத்துல இப்பு வரக்கூடாது. சென்னை பல்கலைக்கழகம் இப்பு வரணும். இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லணும். அதை எப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சொல்லும் பொழுது அது இருபெயரொட்டு பண்பு தொகையோ அது மாதிரி இது சென்னை பல்கலைக்கழகம்ங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை. தயிர்ச்சோறு தயிராகிய சோறுன்னு அர்த்தங்க. இதுவும் இருபெயரொட்டு பண்பு தொகைதான். வல்லினம் மிகும். சரியா? வங்கி கடன் பொதுவா ஈ ஒளிச்சாலே என்ன சொல்லிருக்கேன்? இக்கு போட்டுருங்க. வங்கி கடன் தான். இகர ஈற்றில் வல்லினம் மிகும்னு அர்த்தம். பழங்களை பறிக்காதீர். பழங்களை இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்துருச்சு. இப்போ வரணும். பழங்களை பறிக்காதீர் அப்படின்னு வரணும். திட்ட குழுன்னு தான் வரணும். திட்ட குழு வரக்கூடாது. திட்ட பெயரச்சம் குழு கரெக்டா இருக்கு. அரசு ஆணை பிறப்பித்தது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆணையை பிறப்பித்ததுன்னு வந்தா அங்க இப்போ வரணும். ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது இங்க ஐ வேணா ஒழிக்கலாம். ஆனா இது இரண்டாம் வேற்றுமை தொகை தான். தொகையில வரக்கூடாது. சரியா? மருந்து கடை மருந்து கடை மருந்து கடைன்னு வரணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மென்தொடர் குற்றியலுறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா என்ன? மென்தொடர் குற்றியலுறதுக்கு பின்னாடி வல்லினம் மிக கூடாது.
சோ இது சரியா தான் இருக்கு. மருந்து கடை என்பது சரியா தான் இருக்கு. ஓகேவா? நல்லா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. இது வினையெச்சமே இல்ல. அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இது மருந்து கடைன்னு தான் வரணும். மருந்து கடை என்பதுதான் மன்னிக்கணும். மருந்து கடை என்பதுதான் சரி. ஏன்? இது ஒருவேளை வினையெச்சமா இருந்தா தான் பக்கத்துல வல்லினம் வரக்கூடாது. ஒரு வினையெச்சம் மென்தொடர் குற்றியலுகரமா இருந்தா தான் பக்கத்துல வரக்கூடாது. புரியுதா? மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னாலும் பக்கத்துல ஒற்று வரலாம். இந்த விஷயத்த கிளியரா புரிஞ்சுங்க. மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகலாம். ஆனா அந்த மென்தொடர் குற்றியலுகரம் ஒரு வினையெச்சமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பக்கத்துல ஒற்று வரக்கூடாது. அப்ப இங்க மருந்து கடைன்னு வரலாம். அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது மாதிரி வேலையில்லா பட்டதாரி இங்க இப்போ வரணும். ஏன்? இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வேலை இல்லாத பட்டதாரி அப்படின்னா இப்போ வரக்கூடாது. வேலையில்லா பட்டதாரிங்கிறதுல வரணும். புரியுதா? அப்புறம் சிறப்பு பரிசு. ஏன்? இப்புங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? பொதுவா வன்தொடர் குற்றியலுகரமோ மென்தொடர் குற்றியலுகரமோ பக்கத்துல வரணும். வினையெச்சம்னு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பாகுபாடெல்லாம் பார்க்கணும். வினையெச்சம்னு வந்தா அது வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் பக்கத்துல இப்போ வரணும். வினையெச்சமா இல்லைன்னா பக்கத்துல நீங்க என்ன செஞ்சிடணும்? போட்டுடணும். இது வினையெச்சமே கிடையாது. அதனால இது வன்தொடரா இருந்தா என்ன, மென்தொடரா இருந்தா என்ன, இடைத்தொடரா இருந்தா என்ன, பக்கத்துல போட்டுருங்க. சிறப்பு பரிசு. புரியுதா நண்பர்களே? சரியா? இந்த இந்த நாலேஜோட நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகேவா? சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க. கடைக்கு கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வருது. அப்ப பக்கத்துல இச்சு வரணும்ல? ஏ தப்பா இருக்கு. இங்க இச்சு வருது. செல்லும் போது துணி பைகளை இகர ஈற்று வரும்பொழுது பக்கத்துல இப்பு வரணும். அப்ப இது தப்பா இருக்கு. சோ இங்க கடைக்கு செல்லும் போது இங்க இச்சு கரெக்டா இருக்கு. துணி பைகளை இப்பு கரெக்டா இருக்கு. எடுத்து செல்வேன். சோ எடுத்து அப்படிங்கிறது வினையெச்சமா இருக்கு. வினையெச்சத்துல வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா மட்டும்தான் பக்கத்துல இச்சு வரணும். இது வன்தொடர் தானே? வன்தொடர் தான். எப்படி வன்தொடர்னு சொல்றோம்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இட்டு, இரு. இதுக்கு பக்கத்துல குசுடு துபுரு வந்தனா இந்த 6 எழுத்துக்கு பக்கத்துல குசுடு துபுரு வந்தனா அது வன்தொடர். சோ இத்துக்கு பக்கத்துல தான் வருது வன்தொடர். அப்ப இங்க இச்சு வரணும். இது சரியா இருக்கு. ஆப்ஷன் சி சரியா இருக்கு. இங்க என்ன தப்பு இருக்கு? எடுத்துக்கு பக்கத்துல இச்சு வரல, அதனால அது தப்பு. அடுத்து சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்க. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி. தென்னாடு விளங்குகிற திகழுந்தன் மொழி. பாருங்க இந்த கொஸ்டின் ஏன் நான் எடுத்து போட்டிருக்கேன்னா, உணர்ச்சியின் பொழுது சரியா வரலனாலும் இது சந்திப்பிழை தான். இங்க கவனிங்க. தன்னாடு இப்படி எழுதக்கூடாது. தன்னாடு என்பதுதான் சரி. தன் கூட்டல் நாடு இஸ் ஈக்குவல் டு தன்னாடு. இதுதான் சரியா, இதுதான் சரியா, சரியா, இதுதான் சரியா வந்து உணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சந்தி சந்தி பிழையுள்ள தொடர். பாருங்க அதான் தன்னாடு அப்படிங்கறத நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன் உங்களுக்கு. சந்தி பிழையுள்ள தொடர். அதாவது தன்னாடு இப்படிதான் எழுதணுங்க. தன்னாடுன்னு தான் வரணும். அதுதான் அது காரணமா சொல்றாங்க இதுல. இந்த கொஸ்டின் ஒரு பெக்குலியரான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சந்தி பிழையுள்ள தொடர் எதுனா தன்னாடு அப்படிங்கிறது தான். சோ தன்னாடுங்கிறது இப்படிதான் வரணும். தன் கூட்டல் நாடு இஸ் ஈக்குவல் டு தன்னாடு. சோ இதுதான் சந்தி பிழையுள்ள தொடர்னு சொல்றாங்க. நான் அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் உங்களுக்கு. வெரி சாரி ஃபார் தட். அடுத்தது பாருங்க. பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியம். கேள்வி படிக்கும் போது கவனமா படிங்க. நான் படிச்ச மாதிரி கவனக்குறைவா படிச்சிடாதீங்க. சந்தி பிழையற்ற வாக்கியம். மெய்கீர்த்திகள். இந்த ஈ வந்துச்சுன்னா பக்கத்துல இக்கு வரணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். மெய்கீர்த்திகள் என்பது சரி. புலவர்களால் எழுதப்பட்டு, எழுதப்பட்டு என்பது சரி. எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்ச எல்லாமே சரியாதானே இருக்கு நீங்க நினைக்கலாம். எழுதப்பட்டு அப்படிங்கிறது ஒரு வன் தொடர்ல வருது. இங்க இக்கு வரணும். இட்டுக்கு பக்கத்துல டூ வருது இல்ல, அப்ப இங்க இக்கு வரணும். தப்பா இருக்கா? இங்க இக்கு வரணும், வராதனால தப்பா இருக்கு. இது படிங்க. மெய் கீர்த்திகள் இக்கு வந்திருக்கு. புலவர்களால் எழுதப்பட்டு இப்போ வந்திருக்கு. பட்டு
இட்டுக்கு பக்கத்துல டூ வந்திருக்கு, அப்ப பக்கத்துல இக்கு வரணும். எழுதப்பட்டு அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். வன் வன் தொடர் குற்றியல் உருமாவும் இருக்கு, அதனால இங்க இக்கு வரணும். கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, இது சரியா இருக்கு. மெய்கீர்த்திகள் ஈ வந்து கரெக்ட். புலவர்களால் எழுதப்பட்டு இக்கு வந்திருக்கு. கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவைன்னு இருக்கு, பொறிக்கப்பட்டவைன்னு வரணும், அதனால இது தப்பு. புலவர்கள் ஆல் இதுவே சரியா புணரல, தப்பு. சரிங்களா, இங்க இக்கு வரணும், வரல, தப்பு. ஓகே நண்பர்களே, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. எதெல்லாம்? கற்றோருக்கு இக்குக்கு பக்கத்துல கூ வந்திருக்கு, வன் தொடர் பக்கத்துல இச்சு வந்துடணும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கரெக்டா இருக்கு. கற்றோருக்கு தப்பா இருக்கு. கைப்பொருள், ஏன் கை அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி. இந்த ஐ வரிசையில பக்கத்துல கள் வந்தா மட்டும்தான் அங்க ஒற்று வரக்கூடாது. கைகள், இது கரெக்ட். கல்லுக்கு பதிலா வேற ஏதாவது வருதுன்னு வச்சுங்க, பக்கத்துல என்ன வரணும்? ஒற்று வரணும். கைப்பொருள் தப்பா இருக்கு. கைப்பொருள் சரியா இருக்கு. மெய்ப்பொருள் சரியா இருக்கு. 1 4 சரி. சந்தி பிழை நீக்குக. பிழையற்ற தொடர் என்ன? ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுது, பக்கத்துல இத்து போடணும். யானைக்கும் தப்பு, யானைக்கு இச்சு தப்பு, இங்க இத்து வரணும், அது வராதனால இதுவும் தப்பு. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் எண்ணு சிறப்பு, சிறப்பு இது தப்பா இருக்கு, இச்சு தப்பா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நான் தப்பு பண்ணல, அவங்களே பண்ணிருக்காங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு, இதான் சரியா இருக்கு. ஓகேவா? சந்திப்பிழை, இது லேட்டஸ்ட் கொஸ்டின் 2024. சந்திப்பிழையற்ற வாக்கியம். வாடை காற்று ஐ வெளிப்படையா ஒலிக்குது, இக்கு வரணும். வாடை காற்று தப்பு. வெயில் சட்டென தணிந்தது, என அப்படிங்கிற சொல்லுக்கு பக்கத்துல இத்து வரணும்ல, இது சரியா இருக்கு. சட்டென அப்படிங்கிறது இத்து வரல, தப்பா இருக்கு. இப்போ 1 3 சரி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.